சென்னையில் ஒரு ரெடி டு மூவ் இன் அப்பார்ட்மெண்ட் வேணும். அதுவும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடையாரில் வேணும், திருவான்மையூரில் வேணும், பெருங்குடியில் வேணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்துருக்கிறோம். இந்த ப்ராடக்ட் ஆல்மோஸ்ட் ரெடி டு மூவ் இன். ஸோ இன்னொரு ஹார்ட்லி 4-5 மந்த்ஸில் உங்களுக்கு கீ கொடுத்துருவாங்க. ஸோ ரெடி டு மூவ் இன் இருக்க கண்டிஷன். அகைன் சூப்பர் லக்ஸரி ப்ராஜெக்ட். ஸோ கண்டிப்பாக வீடியோ வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் என்ன, எங்கே இருக்குது, யார் கொடுக்குறா, யார் டெவலப்பரு, என்ன காஸ்ட்டு, என்ன மாதிரி சைஸஸ் அவைலபிள். ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் கண்டினியூ வாட்ச் பண்ணால் உங்களுக்கு தெரிய வரும். கண்டினியூ வீடியோ வாட்ச் பண்ணுங்க. வணக்கம் அண்ட் வார்ம் வெல்கம். இது சென்னை ஹோம் அஃபிஷியல் யூடியூப் சேனல். திஸ் இஸ் சாம், யுவர் ப்ராப்பர்ட்டி அட்வைசர். ஸோ இன்னைக்கு நம்ம இடத்துக்கு வந்திருக்கோம். நியூடெக் கன்ஸ்ட்ரக்ட் பண்ற எலிவேட் 21 அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடையாறுல வரக்கூடிய எல்பி ரோடு திருவான்மையூர் சிக்னல் வந்து முடியும். சிக்னலுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃபர்தரா வந்தீங்கன்னா ஒரு ஹார்ட்லி ஒரு 500-600 மீட்டர் வந்துட்டீங்கன்னா அது வந்து லீட் டு ஓஎம்ஆர். அந்த ஓஎம்ஆர் லீட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிடே இன் ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டல் பக்கத்தில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ஆன் மெயின் ரோடுங்க, பெங்கான் மெயின் ரோடு ஓஎம்ஆர்ல இருக்கு. ஸோ இது யாருக்கான ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அடையாறுல வீடு தேடிக்கிட்டு இருக்கேன், திருவான்மையூர் வீடு தேடிக்கிட்டு இருக்கேன், பெருங்குடியில் வீடு தேடிக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து கரெக்டான ப்ராடக்ட் கிடைக்கல. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கேர கமிட்டியாக வேணும், லக்ஸுரியாகவும் வேணும், அகைன் நல்ல சைஸான அப்பார்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு கேட்பீங்கன்னு சொன்னா அதுக்கான ப்ராடக்ட் தான் இன்னைக்கு இருக்கு. இந்த ப்ராடக்ட் தான் இன்னைக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம். ஸோ வாங்க ப்ராடக்ட்ல போயிடலாம். ஸோ ப்ராடக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக யூனிட்ஸ் அவைலபிள். அகைன் இந்த ப்ராடக்ட் பெஸ்ட் பார்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஆல்மோஸ்ட் ரெடி டு மூவ் இன்ங்க. இன்னொரு 3-4 to 4 மந்த்ஸ்ல உங்களுக்கு வந்து கீ கொடுத்துருவாங்க. ப்ராப்ளி இவங்க கமிட் பண்ணது ஜூன் டு ஆகஸ்ட்குள்ள நம்ம வந்து கீ கொடுத்துருவோம்னு கமிட் பண்றாங்க. சிசி அப்ளை பண்ணிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் டு ஆகஸ்ட்குள்ள நமக்கு வந்து கீ கைக்கு வந்துடும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நமக்கு வந்து பெரிய பர்டன் கிடையாது. நாமளா இந்த மாதிரி ப்ராடக்ட் நம்ம வாங்கும்போது சம் ஆஃப் த க்ரோஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதுக்கு வந்து லோன் போயிட்டோம்னா ப்ரீ எம்ஐன்றது வந்து நிறைய சாப்பிட்றோம். ஸோ அப்போ வந்து இங்கே ப்ரீ எம்ஐ இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் இது. நம்ம ப்ரீ எம்ஐ சேவ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்க ஒரு ப்ராஜெக்ட்ல நம்ம நின்றுருக்கோம். ஸோ வாங்க ப்ராஜெக்ட் உள்ள போயிடலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2.05 ஏக்கர்ஸ்ல இந்த ப்ராஜெக்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து 198 அபார்ட்மெண்ட். ஸோ இந்த 198ல ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 150+ வந்து சேல் பண்ணிருக்காங்க. ரிமைனிங் தான் இப்போதைக்கு இருக்கு. ஸோ நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா இதுல வந்து நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு, ஸோ இதுல வந்து ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல எல்லாம் 3 பெட்ரூம் தான் அவைலபிள்ங்க. 3 பெட்ரூம் 3 டாய்லெட் அண்ட் 3 பெட்ரூம் 2 டாய்லெட் தான் மேக்ஸிமம் அவைலபிள் இருக்கு. ஸோ இங்க வந்தீங்கன்னா இந்த காம்பினேஷன் தான் எல்லாமே இருக்கு. இங்க வந்தீங்கன்னா இதை பார்த்துக்க முடியும். ஸோ வாங்க உள்ள போயிடலாம். உள்ள போனா நமக்கு மினியேச்சர் இருக்கு, அதுக்கப்புறம் ஆக்சுவல் யூனிட் இருக்கு. ரெண்டுமே வாட்ச் பண்ணலாம். கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. நியூடெக் எலிவேட் 21 உடைய ப்ராஜெக்டோட மினியேச்சர் யூனிட் இருக்கும். ஸோ இந்த மினியேச்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி வந்து ஓஎம்ஆர் ரோடுங்க. ஸோ மினியேச்சரில் பார்க்க முடியும். ஃப்ரண்ட்டில் ஓஎம்ஆர் ரோடு இருக்குது. ஓஎம்ஆர் ரோட்லேருந்து ஒரு 300 மீட்டர் நீங்கள் உள்ளே வரணும். ஸோ உள்ளே வந்தீங்கன்னா ஸோ அங்கேருந்து ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிடுதுங்க. ஸோ ஏன்னா ப்ராஜெக்டுடைய ஓஎஸ்ஆர் இங்கே தான் இருக்குது. இந்த ஓஎஸ்ஆரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்க் செட் பண்ணியிருக்காங்க, லேண்ட்ஸ்கேப்பிங் செட் பண்ணியிருக்காங்க, சாண்ட் பிட்டு, சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, வாக்கிங் ட்ராக், ஜாக்கிங் ட்ராக்லாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இருக்குது. ஃபுல்லாகவே காம்பவுண்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ முன்னாடி வந்து பெரிய கிராண்ட் ஆர்ச் வந்துடுதுங்க. ஸோ அது உள்ளே வந்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு பேஸ்மெண்ட் போகிறதுக்கும் ரூட் காமிச்சிருக்காங்க, மேலே ஸ்ட்ரில்ட் போகிறதுக்கும் ரூட் காமிச்சிருக்காங்க. 2 வகை தான் கார் பார்க். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டில் ஒரு கார் பார்க் ஏரியா வருது, அந்த ஸ்ட்ரில்ட் லெவலில் ஒரு கார் பார்க் ஏரியா வருது, ப்ளஸ் ஓப்பன் கார் பார்க்கும் இந்த ப்ராஜெக்ட்டில் இருக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேபி 3 பெட்ரூம் 3 டாய்லெட் வாங்குறேன், நான் வந்து எனக்கு இன்னும் 1 கார் பார்க் வேணும்னு கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக அது நமக்கு கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி 2 கார் பார்க் இங்கே அவைல் பண்ணுற மாதிரி கான்செப்ட் இருக்குது. ஸோ அதையும் பண்ணிக்க முடியும். ஸோ உள்ளே வந்துட்டோம்னா இதுதான் ப்ராஜெக்ட்டுங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 21 ஃப்ளோர்ஸு. இந்த 21 ஃப்ளோர்ஸில் 20 ஃப்ளோர்ஸ் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பார்ட்மெண்ட்ஸு. ஸோ ஒரு ஃப்ளோருக்கு 10 அப்பார்ட்மெண்ட்டு. 21st ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக அம்யூனிட்டிஸுங்க. உங்களுக்கு ஆம்பி தியேட்டரு, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி பூலு, ஸோ சி ஃபேஸிங் இன்ஃபினிட்டி பூல், ஸோ அது இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்மு, மல்டிபர்பஸ் ஹாலு, அதே மாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டிங் ஏரியா, ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 21st ஃப்ளோரில் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஃபுல் அம்யூனிட்டி, கிளப் ஹவுஸ் எல்லாமே அங்கே தான் மேலே தான் வருது. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினி தியேட்டர் ஆல்சோ அவைலபிள் இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே. அகைன் நீங்கள் கேட்கக்கூடிய இண்டோர் கேம்ஸு, மோஸ்ட்லி எல்லா இண்டோர் கேம்ஸும் இதில் வந்துடுது. அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து ஒரு 35 ஃபீட் உங்களுக்கு வந்து செட் பேக் கொடுத்துருக்காங்க. சுற்றி இந்த ப்ராஜெக்ட் சுற்றி வருவீங்கன்னா ஒரு 35 ஃபீட் செட் பேக் இருக்குது. ஸோ அது இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் எப்படி டிசைன் பண்ணிருக்கான்னு பார்த்தீங்கன்னா என்டையராக ஸ்கொயராக பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கொயர் லேண்டில்
சென்டர் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்யார்ட் மாதிரி ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சென்டர் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஓப்பன் டு ஸ்கை, அது வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்யார்ட் மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேபி யூ வில் கெட் 4 சைட் விண்ட் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இங்கே கிரியேட் பண்ணிருக்காங்க. எல்லா இடத்துலையும் வந்து ஓடிஎஸ் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் பெஸ்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 10 வீடு நான் சொன்ன ஒரு ஃப்ளோருக்கு, ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு ஃப்ளோரில் 10 வீடு வந்தாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே காமன் வாலே கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லா அது ஒரு பெஸ்ட் பார்ட்டு. தெர் இஸ் நோ காமன் வால். ஸோ அது ஒரு பெஸ்ட் பார்ட்டு. அது இல்லாமல் இதுவரையிலையும் சென்னை மார்க்கெட் பார்க்காத ஒரு விஷயம், சுற்றி பால்கனி, உங்கள் வீட்டை சுற்றி பால்கனி. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த மினியேச்சர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இங்கே கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது சூப்பராக இருக்குங்க. இது பார்க்கும்போது சம்திங் டிஃப்ரெண்டான ஒரு டிசைனாக தெரியுது. இது உண்மையாகவே வாவ் ஃபீலிங் கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அகைன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு சென்டர் கோர்ட்யார்ட் கொடுத்துருக்காங்க. சென்டர் கோர்ட்யார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அம்யூனிட்டிஸை வந்து அங்கே வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு இன்னுமே அதுவுமே நமக்கு பெட்டராக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 எலிவேட்டர் வந்துடுதுங்க. ஃபாஸ்ட்டாக ரன் ஆகக்கூடிய 4 எலிவேட்டர் வந்துடுது. ஸோ அதனால் அதுவுமே நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து பவர் பேக்கப்பு, சிசிடிவி, செக்யூரிட்டி, ஸோ இந்த மாதிரி எல்லாமே வாட் எவர் அம்யூனிட்டிஸ் நம்ம கேட்குறோமோ அத்தனையும் இந்த ப்ராஜெக்ட்டில் வந்துருங்க. திஸ் இஸ் லக்ஸுரி கிளாஸ். அகைன் இதனுடைய லொக்காலிட்டியே லக்ஸுரிங்க. இந்த இருக்கிற லொக்காலிட்டி வந்து உண்மையாகவே லக்ஸுரி லொக்காலிட்டி. ஸோ ப்ராடக்ட்டுமே அதுக்கேற்ற மாதிரி பொசிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து காம்பினேஷன் வந்து 3 பெட்ரூம் 3 டாய்லெட், 3 பெட்ரூம் 2 டாய்லெட், அதுதான் காம்பினேஷன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஸோ மினியேச்சர் நம்ம பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் பாருங்கள், மேபி இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு பிரதர் உங்களுக்கு வீடியோவில் காமிப்பார். ஸோ அதையுமே பார்த்துருங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்சுவல் யூனிட் பார்க்க போகலாம். வாங்க. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எல்லா ப்ராஜெக்ட்லையுமே வந்து மாடல் ஹவுஸ்னு ஒன்று போய் பார்ப்போம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ மேபி சோஃபா இருக்கும், டைனிங் டேபிள் இருக்கும், காட் இருக்கும், அந்த மாதிரி எல்லாமே ஃபுல்லாக டெக்கரேட்டிவாக பண்ணி வச்சுருப்பாங்க. நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா மேபி கெஸ் பண்ண முடியாது எது இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வரும். நான் வாங்கும்போது இதெல்லாம் எனக்கு சேர்ந்து வருமா, இல்லை எதெல்லாம் நான் வாங்கும்போது இதெல்லாம் என் கையில் வரும் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாடல் ஹவுஸை வந்து பார்க்கும்பொழுது. மேபி அது வந்து நமக்கு வாவ் ஃபீலிங் கொடுக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக என்ன கிடைக்கும் அப்படின்றத வந்து நம்ம வந்து நிறைய இடத்துல வந்து பார்க்கறதுக்கு ஆசைப்படுவோம். ஸோ இன்னைக்கு இந்த ப்ராஜெக்டில் நியூடெக் எலிவேட் 21ல் இன்னைக்கு அந்த பிரச்சனையும் தீர்ந்துதுங்க. ஸோ இங்கே இருக்கிற மாடல் ஹவுஸ்னு சொல்ல மாட்டேன், இது வந்து ஆக்சுவல் யூனிட். ஸோ இந்த ஆக்சுவல் யூனிட் வாசலில் தான் நின்றுருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டீக்குட் ஃப்ரேமோட ஃபுல் டீக்குட் டோரு. ஸோ இந்த டீக்குட் டோரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஜிட்டல் லாக் கொடுத்துருக்குறாங்க. மேபி உங்களுக்கு நான் வந்துட்டு இந்த டிஜிட்டல் லாக் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க. ஸோ இந்த லாக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப செக்யூர்ட். இன்னைக்கு வரக்கூடிய லேட்டஸ்ட் எல்லா ப்ராடக்ட்லையுமே இந்த மாதிரி வந்து ப்ராஜெக்டில் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் லாக் வருது. இது பயோமெட்ரிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அகைன் இந்த மாதிரி நம்பர் போட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்கள் ஃபோன்லேயே நீங்கள் சிங்க்ரைன்ஸ் பண்ணிவிட்டு ஸோ எங்கேருந்து வேணால் ஆப்ரேட் பண்ணலாம். வேர்ல்டில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் உங்கள் வீட்டை திறக்கலாம், மூடலாம். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இப்போ எல்லா இடத்துலையும் அவைலபிள் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ வாங்க இது ஆக்சுவல் யூனிட்டு. ஸோ இந்த யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா 1764. ஸோ 3 பெட்ரூம் 3 டாய்லெட்டு. ஸோ வாங்க நம்ம இந்த வீடை பார்த்துடலாம். நான் சொன்ன மாதிரி என்ன நமக்கு கிடைக்குன்றது தான் இங்கே இருக்குது. ஸோ இதில் இருக்க நீங்கள் டோரை பார்த்துட்டேன், அதே மாதிரி உள்ளே வந்து பாருங்கள். ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே லிவிங் அண்ட் டைனிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஸ்பேஷஸாக இருக்குது. இது 1764 சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக அந்த ஸ்பேஸ் இங்கே நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இதில் எதுவுமே கிடையாது பாருங்கள், எந்த ஃபர்னிஷிங் கிடையாது, எந்த மூவபிள் ஐட்டமும் கிடையாது. ஸோ இதுதான் நார்மலாக எல்லா டெவலப்பருமே நம்ம ஒரு கிளைண்ட்டு ஒரு பர்ச்சேஸருக்கு எல்லா டெவலப்பரும் இப்படி தான் வீடு தருவாங்க. ஸோ ஃபுல்லாகவே ஒயிட் இருக்கும், டோர் இருக்கும், விண்டோ இருக்கும். மேபி வேறு என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ மேபி இதில் வந்து நான் இந்த ப்ராப்பர்ட்டி ஏன் காமிக்கிறேன்னா உங்களுக்கு சைஸ் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால இதை காமிக்கிறேன். ஓகே, இது பாருங்கள் வாங்க. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நம்ம கிச்சன் இருக்குது. ஸோ கிச்சனை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேசியஸான கிச்சன் கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஸ்பேஸ் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து கேஸ் வந்து பைப்டு கேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுவுமே இந்த ப்ராஜெக்டில் இருக்குது, வித் மீட்டரோட இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து 2 ஜிங்க் இருக்குது. ஸோ இந்த பக்கம் ஒரு ஜிங்க் இருக்குது, அந்த பக்கம் ஒரு ஜிங்க் இருக்குது. ஒன்று வந்து வெட்டு, ஒன்று ட்ரைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அகைன் நம்மளுடைய வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு உண்டான ஏரியாவும் இங்கே இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக அப்படியே வந்தீங்கன்னா
மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா வுட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ளோரிங் வந்து வுட் ஃபினிஷ் இருக்குது. ஸோ வாங்க, இது வுட் ஃபினிஷ் ஃப்ளோரிங்கு. ஸோ இது வந்து மாஸ்டர் பெட்ரூமு. ஸோ க்ளோஸ் டு 14/11 நான் நினைக்கிறேன், 14/11 சம்திங் இருக்கும். ஸோ கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்துட்டு ஒரு ஸ்டாண்டிங் பால்கனின்னு சொல்லுவோம். பட் நான் இது ப்ராஜெக்ட் நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்கிறேன். இது மேபி கண்டென்ட் ஃபுல்லாகவே நான் பேசும்போது நான் சொல்கிறேன் அது என்னன்னு சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ஸ்பெஷல் இது, நான் என்னன்றது திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே இருக்க டாய்லெட்டும் பார்த்தீங்கன்னா டாய்லெட் டோருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீக்வுட் ஃப்ரேம் இருக்குது. டீக்வுட் ஃபினிஷ்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோர் கொடுத்துருக்குறாங்க. அதுமாதிரி ஃபிட் அவுட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்வேர் போடுறாங்க. பட் இங்கே இருக்கிறது டோட்டோ இருக்குது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எல்லாமே ஜாக்வேர் வருங்க. ஃபினிஷிங் எல்லாமே இப்படி தான் வரும் உங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் மாஸ்டர் பெட்ரூம். பார்த்தீங்கன்னா பால்கனிங்க. ஸோ இந்த பால்கனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்பெஷல்னா, மேபி இந்த ப்ராஜெக்டோட எலிவேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலிவேஷன் வந்துட்டு எப்படி இருக்குன்னா, சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் வந்திருக்காங்க. இதில் என்ன அட்வான்டேஜ்னா, உங்கள் வீட்டை சுற்றி பால்கனி இருக்கும். இன்றைக்கி நிறைய ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா, பால்கனி மட்டும் இந்த ஒரு இடம் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பக்கம் தான் நம்ம வந்து காற்று வரும், விண்டு வரும், லைட் இருக்கும், ஒரு இந்த ஃப்ரெஞ்ச் விண்டோ ஓப்பன் பண்ணி வைக்க முடியும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டில் உங்களுக்கு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி செட்டப் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது பெரிய பால்கனி. அதுக்கப்புறம் உங்களோட பெட்ரூம்லேயும் அந்த பால்கனி அக்சஸ் பண்ண முடியும். அடுத்த பெட்ரூம்லேயும் நீங்கள் பால்கனி அக்சஸ் பண்ண முடியும். அந்த பக்கம் போனீங்கன்னா அந்த பெட்ரூம்லேயும் இந்த பால்கனி அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அகைன் இந்த ஃப்ரெஞ்ச் விண்டோலாம் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராட்லேருந்து இம்போர்ட் பண்ணி தான் உங்களுக்கு இந்த ஃப்ரெஞ்ச் விண்டோ வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப குவாலிட்டி ஒன். ஸோ அதனால் நல்லா இருக்குது. இந்த கிளாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டஃப் அண்ட் கிளாஸு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பிரேக் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கிளாஸ் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்துட்டு காமன் டாய்லெட்டை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம எல்லா இடத்துலையும் கேட்குற மாதிரி காமன் டாய்லெட்டு. ஸோ யூஸ்வலாக நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுடைய லிவிங் கிட்ட இருக்கும், இல்லை டைனிங் கிட்ட இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். பட் இது வந்து நல்லா பொசிஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு ஜிங்க் இருக்குது, உள்ளே வந்தீங்கன்னா இங்கே காமன் டாய்லெட் இருக்குது, நல்லாவே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்க இன்னொரு 1 more பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூமும் வித் அட்டாச்சுங்க. உங்களுக்கு 3 டாய்லெட்னு சொல்லியிருந்தேன், 3 பெட்ரூம் 3 டாய்லெட் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த டாய்லெட்டும் இங்கே இருக்குது, பெருசாக இருக்குது. முன்னாடி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி சுற்றி பால்கனி, இந்த பெட்ரூம்லேயும் இந்த பால்கனி இருக்குது. ஸோ ஐடியா வந்து ரொம்ப சிம்பிளுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டரில் லைட் இருக்க வரலையும், மேபி சன்லைட் இருக்க வரலையும் இந்த வீட்டுக்குள்ளே உங்களுக்கு லைட் கிடைக்கும். அதே மாதிரி விண்டு வந்து 24/7 எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு விண்டு இருக்கும் சுற்றி. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்லாம் இந்த ப்ராஜெக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. இது நிஜமாவே வந்து சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்டு சென்னையில் எனக்கு தெரிஞ்சு யாரும் ஒன்றும் பண்ணல. ஸோ சூப்பராக இது பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க அடுத்த பெட்ரூம் போயிடலாம். ஸோ மேபி அது பார்த்ததுக்கு கிட்ஸ் பெட்ரூம் சொல்லலாம். இது வந்து நம்மளுடைய கெஸ்ட் பெட்ரூம் சொல்லலாம். இங்கேயும் ஒரு பால்கனி இருக்குது பாருங்களேன். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஞ்ச் விண்டோலாம் யூஸ்வலாக வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. யூஸ்வலாக சின்னதாக போடுவாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 feet பிரெத் இருக்கும். ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 feet கொடுப்பாங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 8 feet, மோர் தென் 8 feet, 9 feet கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். 9 by ஆல்மோஸ்ட் ஃபுல் ரூம் சைஸுக்குமே இந்த விண்டோ கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் விண்டோவை. ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் விண்டோலாம் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டடுங்க. ஸோ நல்லா இருக்குது. இந்த மெட்டீரியல் நான் ஃபீலே நல்லா இருக்கு. ஸோ சூப்பராக இருக்குங்க. ஸோ இதுதான் இந்த ஆக்சுவல் யூனிட் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஆக்சுவல் யூனிட்ல இருக்கிற விஷயம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோர்ஸு, ஃப்ரேம்ஸு எல்லாமே டீக்வுட்ல பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பெரிய அட்வான்டேஜ். முக்கியமாக சொல்லணும்னா இந்த ப்ராடக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெவலப்பர் சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த வீடுமே காமன் வால் ஷேரிங் இல்லவே இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோருக்கு 10 வீடு வருது. இந்த 10 வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கூட காமன் வால் ஷேரிங்கில் வரல. ஸோ எல்லாமே இண்டிபெண்டன்ட் வால்ஸ். ஸோ அதுதான் இது இருக்கிற பெஸ்ட்டு விஷயம். ஸோ அந்த இண்டிபெண்டன்ட் வால்ஸ் வர்றதுனால கூடுமானவர்களையும் உங்களுக்கு லைட்டிங் கிடைக்குது, விண்டு இருக்குங்க. ஸோ அதே மாதிரி வாங்க, இது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டில் வந்து 3 bedroom 2 toilet அதுவும் அந்த காம்பினேஷன் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 1764 சொன்னேன். அது ப்ராப்ளி 1355 நான் நினைக்கிறேன். இல்லை 1387 அந்த மாதிரி சைஸ் இருக்குது. வாங்க அதை பார்த்துடலாம். ஸோ காரிடர் 6 feet கொடுத்துருக்குறாங்க. இது நார்மலாக இவங்க பண்ணுற மாதிரி கிரானைட் காரிடர் வருங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 bedroom 2 toilet. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்டு. ஸோ இதுவுமே வந்து நமக்கு நல்லா பில்ட் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. ஸோ இது நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். மேபி இப்பவுமே இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் முடியல. மேபி சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
இந்த லிஃப்ட் ஆப்ரேஷன்ஸு மேபி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டார்க்னஸ் இருந்தால் கூட நமக்கு வந்து லைட்டிங் சூப்பராக தெரியுது. ஸோ இது நீங்கள் பார்த்தது தெரியும். ஸோ இதுதான் நமக்கு ஆக்சுவலாக ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டை பொறுத்தவரை இதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து மேபி நம்ம நண்பர் உங்களுக்கு காமிப்பார். கொஞ்சம் பார்க்க அப்பீலாக இல்லை, ஏன்னா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கிறதுனால. ஸோ இங்கே இருக்க பெட்ரூமையும் பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு நார்மல் பெட்ரூமு, ஸோ வித் அட்டாச்டு. ஸோ இது நீங்கள் பார்த்துக்கோங்க. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிச்சனு. முக்கியமாக நான் சொல்ல வந்த விஷயம், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் பில்டு பை நியூடெக் கம்பெனி. இந்த நியூடெக் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்துல கொஞ்சம் பக்கா பண்ணக்கூடியவங்க. ஸோ நல்ல வாஸ்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடியவங்க. ஸோ இங்கே இருக்கிற அத்தனை வீடு, ஒரு ஃப்ளோருக்கு 10 வீடு இருக்குது, 10 வீடுமே வந்து பார்த்தீங்கன்னா 100% வாஸ்து பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து பக்காவாக இருக்குது. நமக்கு பெருசாக வாஸ்து தெரியாதுங்க, ஆனால் வந்து நான் இந்த கிச்சனை பார்க்குறேன், சவுத் ஈஸ்ட் இருக்குது. ஸோ கிச்சன் வந்து சவுத் ஈஸ்ட்டில் இருக்குது. அகைன் பெட்ரூம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி மாஸ்டர் பெட்ரூம் இந்த இடத்துல வரணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் பக்காவாக இருக்குன்னு தான் பார்க்க முடியுது. ஸோ வாங்க, இது கிச்சன். ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் வந்து நல்ல சைஸ் கொடுத்துருக்குறாங்க. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 1700 சம்திங்கில் கொடுக்குற கிச்சனும் சரி தான், இது 1300 ப்ளஸ் இதில் கொடுக்குற கிச்சனும் ஆல்மோஸ்ட் சேமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. நல்ல சைஸ் இருக்குங்க. ஸோ எதுக்கும் வந்து குறைவாக இருக்குது, சின்னதாக இருக்குது, கிராம்ப்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ண வேண்டாம். அந்தளவுக்கு நல்லாவே இருக்குது இந்த கிச்சனை. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அகன் உங்களுடைய காமன் டாய்லெட்டு இங்கே இருக்குது. ஸோ இது காமன் டாய்லெட்டு. அதுக்கப்புறம் பக்கத்தில் இந்த பக்கம் வந்து 1 more பெட்ரூம். இது வந்து ஆல்மோஸ்ட் சின்ன பெட்ரூம் தாங்க, இது 10x10. பட் என்னென்னா பியூட்டினா எல்லா பெட்ரூம்லேயும் உங்களுக்கு வந்து பால்கனி வருதுங்க. ஸோ அதுதான் இந்த ப்ராஜெக்ட் பெரிய பியூட்டி. இது வந்து யூனிக்குங்க, வேறு எந்த டெவலப்பர்ட்டும் இல்லாத ஒரு விஷயம் இதில் இருக்குது. அகைன் இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. ஸோ இந்த பெட்ரூம்லேயும் பால்கனி வருது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் அந்த ப்ராடக்ட்டில் எந்த வீடு வாங்கினீங்கனாலும் எல்லா வீட்லேயுமே சுற்றி பால்கனி வருதுங்க. வீட்டை சுற்றி நீங்கள் நடந்து வரலாம், வீட்டை சுற்றி பால்கனி இருக்குது. அதுதான் பெஸ்ட் இன் கிளாஸ் இந்த ப்ராடக்ட்டில். ஸோ அதே மாதிரி இன்னும் முக்கியமான விஷயம், மேபி நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறோம், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7th ஃப்ளோருக்கு மேலே இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் வந்து வீடு வாங்குவீங்கன்னா சி பார்க்க முடியுங்க. சி ஃபேஸிங் யூனிட் சொல்லுவாங்க இல்லையா, அது இங்கே அவைலபிள். சி ஃபேஸிங் அப்பார்ட்மெண்ட்டிங் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். ஒய் எலிவேட்டட் 21 அப்படின்னு கேட்பீங்கன்னு சொன்னால், நியூடெக் பில்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 170 ப்ராஜெக்ட்ஸ் பாஸ்ட் 30 இயர்ஸில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 million square feet மேலே இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி டெலிவர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ராஜெக்ட், பெரிய ப்ராஜெக்ட் நம்ம போகும்பொழுது கண்டிப்பாக வி ஹவ் டு லுக் அட் த டெவலப்பர். யார் டெவலப் பண்ணுறா, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவங்க எக்ஸ்பர்டீஸ் என்ன, ஸோ எந்த மாதிரி அவங்க பாஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, என்ன மாதிரி டெலிவரி கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த விஷயத்தில் பில்டர் வந்து டாப் அண்ட் கிளாஸ். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கிரெடாய் டெவலப்பர். ஸோ அவங்க கண்டிப்பாக வந்து சூப்பராக வந்து ஒரு லெகசி வச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய பில்டர். ஸோ இவங்க தான் இந்த ப்ராஜெக்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா எட்ஜ் ஆஃப் திருவான்மையூர், எட்ஜ் ஆஃப் அடையார் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஈவன் டைட்டில் பார்க்கில் வந்தீங்கன்னா ஹார்ட்லி ஒரு 1.5 கிலோமீட்டருங்க. அடையார் எல்பி ரோட்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு ஹார்ட்லி ஒரு 600-700 மீட்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ அதனால் லொக்கேஷனை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். சென்னை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சூப்பர் லொக்கேஷன்றது நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஸோ சூப்பரான லொக்கேஷனில் இந்த ப்ராஜெக்ட் இருக்குங்க. ஸோ லொக்கேஷன் பெரிய அட்வான்டேஜ். இன்றைக்கி நம்ம வீடு வாங்கும்போது ஒரு முறைக்கு 10 முறை திங்க் பண்ணுற விஷயம், நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுற விஷயம் லொக்கேஷன் பார்த்து வாங்க சொல்லி. கண்டிப்பாக லொக்கேஷன் ஸ்பீக் வெல். ஸோ அதனால் லொக்கேஷன் சூப்பராக இருக்குது இந்த இடத்துல. ஸோ அதனால் லொக்கேஷன் சூப்பர், டாப் கிளாஸ். அகைன் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் வந்து வேறு லெவலில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஹார்ட்லி வந்து 198 அப்பார்ட்மெண்ட்டு, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் செக்மெண்ட்டு. ஸோ 3 bedroom 3 toilet, 3 bedroom 2 toilet. ஸோ இந்த செக்மெண்ட் தான் இது பண்ணியிருக்காங்க. இதில் இன்னும் சொல்ல போனீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் மார்க்கெட்டில் பெரிய ஆட்லாம் பார்க்க முடியாது. ஸோ பெருசாக ஆட்லாம் கொடுக்கல. ஸோ வித்தவுட் ஆட்
ஜஸ்ட் வாக்கின்லேயே நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் வாக் பண்ணி போகிறவங்களே பார்த்துட்டு நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டு பெருசாக வந்து ஆட்லாம் கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணாத ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு. ஸோ அது இல்லாமல் என்னெல்லாம் தேவையோ பக்காவான அம்யூனிட்டிஸு தேவையானது கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறையா மேபி மார்க்கெட்டில் நம்ம நிறைய பார்ப்போம், ஏகப்பட்ட அம்யூனிட்டிஸ் கொடுப்பாங்க. அதெல்லாமே இட் லைக் அ காஸ்ட் இல்லைங்களா. கண்டிப்பாக இதில் வந்து பார்த்திங்கன்னா தேவை என்னவோ அந்த லெவலுக்கு அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நல்லா இருக்குங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடையார், திருவான்மையூர், பெருங்குடி இந்த ஏரியாவில் ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. அதெல்லாம் எதுவும் நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை கண்டிப்பாக. ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்லாம் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ பெஸ்ட் இன் கிளாஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 பேட்டர்னுங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 bedroom 2 toilets சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் 1355, அதில் வந்து பார்த்திங்கன்னா 1387 அந்த மாதிரி ஒரு 3-4 வரைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுவுமே நல்லா இருக்குங்க, நான் பார்த்தேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 3 bedroom ஸ்டார்ட் ஃப்ரம் 1764 ஆரம்பித்து 1787 அந்த சைஸ் வரலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 bedroom அவைலபிளாக இருக்குது. 3 bedroom 3 toilets. ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து எனக்கு ஒரு ஸ்மாலர் சைஸ் 3 bedroom வேணும், ஒரு லக்ஸரி ப்ராஜெக்ட்டில் ப்ரீமியம் லொக்கேஷனில் வேணும்னா அதுவும் அவைலபிள். இல்லை சார் எனக்கு வந்து டாப் கிளாஸ் எனக்கு 3 bedroom 3 toilet நல்ல ஸ்பேசியஸான வீடு வேணும்னு சொன்னாலும் அதுவும் அவைலபிள். ஸோ உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய எல்லா அம்யூனிட்டிஸோடு சேர்த்து வரக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்டு. ஸோ அதனால் ஸ்ட்ராங்காகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வாங்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எட் டு பி ரெடி டு மூவ் இன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் ரெடி டு மூவ் இன். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கமிங் ஜூன், நம்ம ஜனவரியில் இருக்கிறோம். ஸோ ஜூன் டு ஆகஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்டோட கீ கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி அந்த மாதிரி கீ கிடைக்கிறதுனால we can avoid ப்ரீ EMI. ஸோ நாமெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பேர்டன், நான் வந்து ரெண்ட்டும் கட்டணும், அகைன் ப்ரீமியம் கட்டணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது பேர்டனாக இருக்கும். ஸோ அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கண்டிப்பாக டோட்டலாக அவாய்ட் ஆகிடுதுங்க. ஸோ அதனால் வந்து இப்போ சிசி அப்ளை பண்ணிருக்காங்க இந்த கம்பெனி. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கையில் ஈஸியாக கிடச்சிரும். ஈவன் நீங்கள் இப்போ வந்து பார்த்திங்கனால மேபி லோன் போகிறதா இருந்தாலும் அந்த ப்ராசஸ் எல்லாம் முடியும் போது 2 to 3 months ஆகிடும். ஸோ நீங்கள் ரீச் பண்ணதுலேருந்து ஒரு 3 to 4 monthsலேயே உங்களுக்கு கீ கையில் கிடச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையாகவே நீங்கள் இங்கே ப்ராஜெக்ட் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, இங்கே நீங்கள் வீடு வாங்குவீங்கன்னு சொன்னால் உண்மையாகவே நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்துட்டு ஃபீல் பண்ணுவீங்க, நான் கரெக்டான டிசிஷன் எடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்லாம் இருந்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரிஞ்சுட்டு இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி ப்ராஜெக்ட் நான் தேடிட்டு இருக்கேன், ஸோ இந்த மாதிரி விசினிட்டியில் நான் ப்ராஜெக்ட் பார்த்துட்டு இருக்கேன், ஸோ இந்த லொக்காலிட்டியில் நான் அந்த ப்ராஜெக்ட் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொன்னால் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரிஞ்சுட்டு இருக்கு பாருங்கள். ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணுறோம். உங்களை பிக் பண்ணி சைட்டு காமிச்சிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு திருப்பி வீட்டில் ட்ராப் பண்ணுறோம். ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் இங்கே அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் கால் பண்ணால் தான் அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ until then, this is Sam, your property advisor, signing off from Chennai Homes.